நம்ம தமிழ்நாட்டில் கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியே உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 17,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 17/9/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே சேரும். அதோடு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட லிங்க் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதுவழியே அஃபிஷியல் கேரியர் வெப்சைட், அதாவது கரூர் வைஸ்யா பேங்க் .co.in. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கேரியர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சிலர் இது ஃபேக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரௌசர் ஆஃப் சேஃப், அதாவது ஃபேக் இன் ஜாப் ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இது பார்த்திங்கன்னா இது ஃபேக்காக இல்லையா அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கின்னு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முன்கூட்டியாக கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்காக தான் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரேடுக்காக தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் நோட்ஸ் அப்படின்னு இருக்கிறீங்களா, நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். இது ஒன் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணுற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேபி இருக்கணும், உங்களுடைய டாக்குமெண்ட் எத்தனை கேபிள் இருக்கணும், உங்களுடைய ஃபோட்டோ எத்தனை கேபிள் இருக்கணும், அண்டு உங்கள் மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. புதுசாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் புதுசாக நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும், எதில் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறதையும் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ளை ஃபார் த ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணணும், எந்தெந்த என்ட்ரு அமலத்துலமா இல்லை எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் எதுக்காக இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன்ன்றது அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். எலிஜிபிள் கேட்டகிரி பார்த்திங்கன்னா கேண்டிடேட் இன்ட்ரன்ஸு, அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்காக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 17/9/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் கேட்டகிரி யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஹேவிங் பாஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் சேல்ஸிங்க்கும் நீங்கள் படிச்சிருந்தாலும் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஏ, எஸ்ஏ இந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் சரி, இஎக்ஸ், ஐஎம் அண்ட் டிஎஃப்எக்ஸு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது ஸ்கில்லு இங்கிலீஷு அண்ட் ரெகுலர் லாங்குவேஜ் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்காக உங்களுக்கு 3 இயராவது உங்களுக்கு மேக்ஸிமம் இயர், அதாவது 3 இயராவதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ப்ராசஸ் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எது மூலிமா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி என்ட்ரி பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த மெயில் ஐடி மூலிமா தான் எல்லாமே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இவங்க கொடுத்துருக்குறது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.kvb.co.in இந்த கேரியர் பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜர், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜ் அண்ட் லாகின் பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. அண்ட் உங்களுக்கு பே லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 35,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 17,500 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங் லொக்கேஷன் எங்கே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பூர் அண்ட் நீலகிரி, அதாவது கோயம்புத்தூர் அண்டு திருப்பூர், நீலகிரி இந்த 3 இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேவிபி அந்த இது வெப்சைட் இருக்குது இல்லைங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, கேரியர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன் வந்து எது ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆன்லைன் கிளிக் இயர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே மேலே வந்து பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வியூ ஆல் ஜாப் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாகின்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் நீங்கள் புதுசாக யூசர் ஐடி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் வந்து இங்கிலீஷில் இருக்கணுமா இல்லை எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் இந்தியன் கண்ட்ரியா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அட்ரஸு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கைஸ், இதுதான் இதோட அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.